பழம்பெரும் நடிகர் முத்துராமனின் மகனாக பிறந்து தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடத்தை பிடித்தவர் நடிகர் கார்த்திக். ரசிகர்களால் நவரச நாயகன் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட இவர் நடிப்பிலும் அழகிலும் ஒரே நேரத்தில் மிளிர்ந்த நடிகர். மிகச் சிறந்த நடிகர் என்ற பெயரை எடுத்த கார்த்திக் தனது வாழ்க்கையில் மொத்தம் 2 திருமணங்கள் செய்து கொண்டார். குறிப்பாக சோலைக்குயில் படத்தில் நடித்தபோது அதன் நாயகி ராகினியை திருமணம் செய்து கொண்டதும், பின்னர் சில வருடங்கள் கழித்து ராகினியின் தங்கையையும் மனைவியாக்கி கொண்டதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கார்த்திக்கின் முதல் திருமணம் எப்படி நடந்தது என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம். பழம்பெரும் இயக்குனர் பாரதி ராஜா முத்துராமனின் மகன் கார்த்திக்கை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். முதல் படத்திலேயே தனது இயல்பான நடிப்பு, கவர்ச்சியான தோற்றம் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த கார்த்திக் தொடர்ந்து அடுத்தடுத்து பட வாய்ப்புகளை பெற்றார். மௌனராகம், பொன்னுமணி, அக்னி நட்சத்திரம், கிழக்கு வாசல், அமரன் என எண்ணற்ற ஹிட் படங்களில் நடித்த அவர் அந்த காலகட்டத்தில் ரஜினி, கமல் போன்ற உச்ச நட்சத்திரங்களுக்கே டஃப் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கார்த்திக்கிற்கு அதீதமான நடிப்பு திறமை இருந்தது. எந்த மாதிரியான கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை அசால்ட்டாக செய்து முடிப்பவர். எவ்வளவு பெரிய சீன் என்றாலும் சிங்கிள் டேக்கிலேயே முடித்துவிடும் அளவுக்கு அவரது திறமை பேசும். குறிப்பாக மௌனராகம் படத்தில் அவர் ஏற்றிருந்த கதாபாத்திரத்தை அந்த அளவுக்கு அழகாக வேறு யாராலும் செய்திருக்க முடியாது என்பதே உண்மை. இப்படியாக காலத்தால் அழிக்க முடியாத பல கதாபாத்திரங்களை தனது நடிப்பால் நிலைநிறுத்தியவர் கார்த்திக். ஆனால் எவ்வளவு வேகமாக வளர்ந்தாரோ அதே வேகத்தில் சர்ச்சைகளும் அவரை சூழ்ந்தன. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியான நேரத்திற்கு வராதது, கால்ஷீட் பிரச்சனைகள், தயாரிப்பாளர்களுடன் ஏற்பட்ட முரண்பாடுகள் போன்ற காரணங்களால் அவரது மார்க்கெட் திடீரென சரிவடைந்தது. இதற்கிடையே சோலைக்குயில் படத்தில் நடித்தபோது நடிகை ராகினியையும், பின்னர் சில ஆண்டுகள் கழித்து ராகினியின் தங்கையையும் மனைவியாக்கி கொண்ட சம்பவம் பெரும் பேசுபொருளானது. இப்போது ராகினியுடன் கார்த்திக் திருமணம் செய்து கொண்ட கதை என்ன என்பதை பார்க்கலாம். சோலைக்குயில் படத்தின் ஷூட்டிங் கோத்தாகிரியில் நடந்து கொண்டிருந்தது. அப்போது கார்த்திக் தயாரிப்பாளர் தமிழ்மணியிடம் நான் கொஞ்சம் நேரம்தான் இருப்பேன் என்று கூறியிருக்கிறார். அதற்கு தயாரிப்பாளரும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார். அந்த நாளில் பாடல் காட்சி ஷூட்டிங் நடந்தது. அப்போதுதான் கார்த்திக் ராகினியை முதன்முறையாக பார்த்தாராம். பார்த்ததுமே அவர் மனம் ராகினி மீது விழுந்து விட்டதாம். அந்த பாடல் காட்சிக்காக கார்த்திக் கோரியோகிராஃபர் சுந்தரத்திடம் இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் செய்யலாம் என்று கேட்டிருக்கிறார். இதை பார்த்த தயாரிப்பாளருக்கு இது ராகினிக்காகத்தானே என்ற சந்தேகம் எழுந்துவிட்டது. இதற்கிடையே கோத்தாகிரியில் திடீரென மழை பெய்து சில நாட்கள் ஷூட்டிங் பாதிக்கப்பட்டது. அப்போது அங்கிருந்த கிராம மக்கள் ஒரு கோவிலில் பொங்கல் வைத்து படையல் செய்தால் மழை நின்றுவிடும் என்று கூறியுள்ளனர். அதற்கான ஏற்பாடுகளை நடிகை காந்திமதி செய்திருக்கிறார். இதனிடையில் ஏற்கனவே தங்கியிருந்த லாட்ஜில் இருந்து கார்த்திக்கை வேறு இடத்திற்கு ஷிஃப்ட் ஆக சொல்லியிருக்கிறார்கள் தயாரிப்பு தரப்பு. அதற்கு கார்த்திக் ராகினியும் என்னுடனேயே தங்கட்டுமே என்று கூறியிருக்கிறார். இதனால் தயாரிப்பாளரின் சந்தேகம் மேலும் வலுத்துவிட்டது. படையல் நடைபெறும் நாளில் கார்த்திக்கும் ராகினியும் பட்டுப்புடவை வேட்டியில் வந்ததை பார்த்த காந்திமதிக்கும் சந்தேகம் வந்துவிட்டதாம். இருந்தாலும் இதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. படையல் முடிந்ததும் அங்கே வைக்கப்பட்ட பூக்களை ராகினி, நாங்கள் தங்கியிருக்கும் இடத்தில் பெரிய பூஜை அறை இருக்கிறது, அங்கே வைத்துக் கொள்கிறேன் என்று எடுத்துச் சென்றிருக்கிறார். கார்த்திக்கும் அதற்கு அமைதியாக சம்மதித்திருக்கிறார். அதன் பிறகு ராகினியுடன் சென்ற கார்த்திக் யாருக்கும் தெரியாமல் அங்கேயே தாலி கட்டிவிட்டாராம். அடுத்த நாள் இன்னொரு பாடல் காட்சிக்காக ராகினி ஷூட்டிங்குக்கு வரும்போது கார்த்திக் கட்டிய தாலியை தனது இடுப்பில் கட்டி மறைத்துக் கொண்டிருந்தாராம். பாடல் காட்சியை படமாக்கும் போது கலா மாஸ்டர் கண்களில் அந்த தாலி பட்டுவிட்டது. அதன் பிறகுதான் கார்த்திக் ராகினி திருமணம் நடந்த விஷயம் மொத்த யூனிட்டுக்கும் தெரிய வந்ததாம்.